வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் மீன ராசி அன்பர்களுக்கான மே 19 அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சிக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசியான மீன ராசியில் அமர்ந்திருந்தவர் மே 19 2025 அன்று உங்கள் ராசியிலிருந்து பின்னோக்கி 12ஆம் இடமாகப்பட்ட கும்பத்துக்கு வருகிறார். கும்ப ராகுவாக அருள்பாவிக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகப்பட்ட கன்னி ராசியில் அமர்ந்திருந்த கேது பகவான் அங்கிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தில் சிம்ம கேதுவாக அருள் பாவிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பது யோகம், 12ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது சில வகையில் யோகம். ஆகையால் இந்த நேரங்களில் உங்களுக்கு ராசியிலே சனி ஜென்ம சனி என்று நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் மே 14 இது மே 19 ராகு கேது பேச்சுனா மே 14 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். கேந்திரமான 4ஆம் இடம் மிதுன ராசியிலே குரு பகவான் அமர்கிறார். நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே குரு பெயர்ச்சி மீனராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம்.
நிறைய நண்பர்கள் பார்த்து கருத்துக்களையும் வாட்ஸ்அப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தோஷம். நீங்களும் பாருங்கள், பார்க்கவில்லை எனில். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியுடைய பலம் அல்லது பலவீனம் எப்படி என்று தெரியும். பொதுவாக 4ல் குரு இருப்பது யோகம் அல்லனாலும் அது உங்களுக்கு சில வகையில் யோகத்தை கொடுக்கிறது. இங்கே நம்ம 12ல் ராகு 6ல் கேது. முதல்ல ராகுவை பார்ப்போம். ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லை என்ற ஜோதிட வழக்கு இருக்கிறது. 12ஆம் இடம் அயன சயன சுகஸ்தானம். தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய, அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய இடம் விரயஸ்தானம். இருப்பினும் உங்களுக்கு ராகு 12ல் அமர்கின்ற பொழுது நன்மைகளை செய்வாரா அல்லது தீமைகளை செய்வாரா? நிச்சயம் நன்மையை தான் செய்வார். எந்த வகை நன்மை என்பது நம் மனதை பொறுத்து. காரணம், ஜென்ம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி என்றாலே உறவுகளை பிரிக்கக்கூடிய, மனதை குழக்கக்கூடிய, மனதை கெடுக்கக்கூடிய நிலை வரும். ஏழரையிலேயே அதிக பாதிப்பு ஜென்ம சனி தான். அதிலும் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி வரும் பொழுது அதோடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். மீன ராசினா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் தான். ஆகையால் ஜென்மசனி நடக்கின்ற நேரத்தில் ராகு உங்களுக்கு 12ல் வர்றதுனால உங்களை அயல்நாட்டுக்கு பேக் பண்ணிடுவார். யார்? ராகு பகவான். ஐடி துறையில் இருக்கிறவங்களை உங்களை தூர தேசத்துக்கான ஒரு வேலை நிமித்தமாக போகக்கூடிய, அதே சமயத்தில் பணத்தை தேடுவதற்கான சில விஷயங்களில் நீங்கள் வேறு நாட்டுக்கோ வேறு இதுக்கோ செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு. அதே சமயத்தில் 12ல் ராகு அமர்வது சனியோடைய வீடு, சனியை போல் ராகு. ஆனாலும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் ராகு அமர்கின்ற பொழுது விரயங்களை அதிகப்படுத்துவார். விரயங்களை உங்களுக்கு நிறைய கொடுக்க பார்ப்பார். ஆனால் இந்த நேரத்தில் 12ல் ராகு அமர்ந்திருந்தாலும் குருவால் பார்க்கப்படுவார். குரு உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்கிறவர் தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பார். 19ஆம் தேதி ராகு வந்ததுலேருந்தே குரு பார்க்க ஆரம்பிச்சார். ஏன்னா 14 வந்துடுறார். அப்படி பார்க்கின்ற போது குருவால் ராகு பார்க்கப்படுவதனால் ராகுவால் பாதிப்பு இல்லை. ராகுவால் எந்தவித பாதிப்பு, குருவுக்கு ராகு கட்டுப்படுவார். சூரியனையே பிடிக்கக்கூடியவரே, சூரிய கிரகணத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். கேது சந்திரனை பிடிக்கக்கூடியவர், சந்திர கிரகணத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் குருவைக்கு மதிப்பை கொடுக்கக்கூடியவர் ராகு. இங்கு குரு ராகுவை பார்ப்பதனால் நவபஞ்ச ராஜயோகம் என்கின்ற யோகம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. பொதுவாக குரு ராகுவை பார்த்தால் அது நவபஞ்ச ராஜயோகம் என்ற யோகம் கொடுக்கும். எனவே உங்களுக்கு குரு ராகுவை பார்ப்பது அரிதாக ஏற்படக்கூடிய ஒன்று. குரு முன்னோக்கி செல்லக்கூடியவர், ராகு பின்னோக்கி செல்லக்கூடியவர். அடிக்கடி பார்த்துக்க மாட்டாங்க 2 பேரும். எப்போனா ஒரு வாட்டி பார்ப்பாங்க. அந்த பார்க்குற ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்போது குரு ராகுவை பார்ப்பது யோகம். முதல்ல அவர் எந்தெந்த நட்சத்திரம் சஞ்சாரம் செய்வார்னு பார்க்கும்போது முதல்ல அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மே 19 இருந்து 2025 மே 19 இருந்து நவம்பர் 23, 2025 வரை சுமார் 6 மாதங்கள் அவர் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திர ராசியாதிபதி நட்சத்திர சஞ்சாரம் செய்வதும் குரு ராசியாதிபதி பார்ப்பதும் நல்ல காலம் என்றே கூறுவேன். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். புதிய விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்க வைப்பார். ஜென்ம சனியாக இருந்தால் மனதை குழப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை கருவோடைய அருளால் நீங்கள் ராகு சனியே தாண்டியவர், சனியை விட பலமாய்ந்தவர் என்பதனால் ராகுவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குருவோடைய நட்சத்திரம் ஏற்படும் குரு பார்ப்பதினால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பூரட்டாதிலிருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்ற சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சதய நட்சத்திரம் நவம்பர் 23, 2025 முதல் ஆகஸ்ட் 1, 2026 அடுத்த வருடம் வரை சதயம் நட்சத்திரம். அந்த நேரத்தில் நிச்சயம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்படின்றவங்கள ஃபாரினுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்குது. நிச்சயம் போயிடுவீங்க அந்த நேரத்தில். ஆனால் குடும்பத்தை பிரிஞ்சு தான் போவீங்க. முதல்ல நீங்கள் போவீங்க, போயிட்ட பிறகு நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கலான்வீங்க. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் கணவரை விட்டு குழந்தைகளை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நீங்கள் குழந்தைங்கள உங்கள் அம்மா அப்பா கிட்டே இல்லை மாமியார் மாமனார்கிட்ட விட்டு இல்லை கணவர் பார்த்துட்டு சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகக்கூடிய. ஏனென்றால் கடன் பிரச்சனைகள் இருக்கும். ஜென்ம சனியால் கடன் வந்துடும். அந்த கடன் பிரச்சனைக்கு பணம் தேவை என்பதனால் நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெண்களுக்கும் ஏற்படும். ஆண்கள் சொல்லவே வேண்டாம். அப்படியே போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகையால் இந்த சதய நட்சத்திரத்தில் ராகு வருகின்ற காலம் நவம்பர் 23, 2025 முதல் ஆகஸ்ட் 1, 2026 வரை இருக்கின்ற காலம். அந்த காலங்களில் என்ன ஒரு நன்மை, குரு பார்ப்பார். அடுத்த வருடம் ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு 5க்கு வந்துடுவார். அந்த 5க்கு வர்றதுனால உங்களுக்கு குரு யோகத்தையும் கொடுப்பார். அது வரைக்கும் குரு ராகுவை பார்த்து கொண்டு இருப்பார். அதுக்கு பிறகு குரு உங்களுக்கு 5க்கு வந்துடுவார். ஆனால் ஜென்ம சனி அங்கேயே இருப்பார்.
அவர் 2.5 வருஷம் இருப்பார் இல்லையா ஒரு ராசியில். ஆக சதயத்தில் இருக்கின்ற காலம் பிரிவுகளை கொடுக்கும். ஆனால் தனயோகத்துக்குரிய பிரிவுகளாக இருக்கும். பணத்தை தேடி போகக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கும். பண கிடைப்பும் பண வரவு சிறப்பாக இருக்குது. இது ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மை என்று நாம் நினைத்தால் உண்டு. மனத்தின் அடிப்படையில் தான் நான் தான் முதல்லையே சொன்னேன், மனமே நமக்கு எல்லாம் கோயில், மனமே கோயில். என் குருகள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மனமே கோயில், உன்னுள் கோயில், உன்னுள் கடவுள் இருக்கிறார், உனக்குள் கடவுள் இருக்கிறார் அப்படின்ட்டு. அதை நான் நாளிலிருந்து தியானம் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். அதெல்லாம் இப்போலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வியிலே தியானத்தையும் யோகாவிலும் இப்போ வந்துருச்சு. இன்னும் அதை அதிகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மோடி ஐயா தியானத்தையும் யோகாவையும் கற்றுக் கொடுத்துக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். யோகாவை கற்றுக்கொண்டாலே எல்லா நோய்களையும் தடுக்க முடியும். அதை செய்கிறவங்களுக்கு தெரியும். ஆக அடுத்ததாக பார்க்கின்ற போது ராகு உங்களுக்கு ஆகஸ்ட் 1, 2026 முதல் டிசம்பர் 6, 2026 வரை செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்வார். அந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. அந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம். உங்களோட செலவுகள், வீடு கட்டுற செலவு, ஜென்ம சனி நடந்து கொண்டு இருந்தாலும் மீனராசி சகோதர சகோதரிகளே ஒரு வீடை கட்டுவீங்க. ஜென்ம சனி குழப்பத்தை மனசுலலாம் கொடுப்பார். ஆனால் பணத்தை உங்கள் பேரில் விற்காதீங்க. உங்களோட யாருன்னா உங்கள் உறவுகள் அதை அவங்க ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ஒரு அசையா சொத்துக்களாக வாங்குன்ற போது சனி கெடுக்க மாட்டார். அசையா சொத்துக்களை நீங்கள் கையில் காசாக வச்சுட்டீங்கன்னா சனி உங்களை கெடுப்பார். கண்ட வழியில் உங்களை போக வைப்பார். அதுதான் ஜென்ம சனி. ஜென்ம சனியில் சினிமா எடுக்கிறேன்னுவாங்க, கட்சி ஆரம்பிக்கிறேன்னுவாங்க, பெரிய பேசுறது. ஓகே, குட், ஆரம்பிக்கிற அவங்க விருப்பம். ஆனால் இந்த மாதிரியான ஆசைகளை தவிர்த்து நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம்ன்ற இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு சனி பிடிக்கும். சனி உங்களுக்கு அவரே லாபாதிபதி தானே. உங்கள் மீனராசிக்கு 11ஆம் இடம் மகரத்துக்கும் சனிதானே அதிபதி. அவர் தானே லாபத்தையும் கொடுக்கணும். அவர் தானே உங்களுக்கு 12ஆம் இடம்ன்ற விரயத்துக்கும் அதிபதி, கும்பராசிக்கும் அதிபதி. ஒரே நேரத்தில் 12க்கும் அதிபதி, 11க்கும் லாபத்தை கொடுப்பார். லாபம் வந்த பணம் என்று வைத்து கொண்டால் செலவு என்று வைக்க வேண்டும். கரன்சின்ற கரன்சின்னா பணம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல இருந்தால் அது கருப்பு பணம், பரவலாக இருக்கணும். ஆகையால் நீங்கள் செலவுகளை பண்ணுவீர்கள், வீடு கட்டுவீர்கள். ஆகையால் இந்த கால அவிட்டத்தில் இருப்பது நன்மை. இதெல்லாம் ராகுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது 6க்கு வர. 6ல் இருக்கிற கேது யோகத்தை தருவார், நிச்சயம் யோகத்தை தருவார். 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், வெற்றிகள், கடன், நோய், வழக்கு, வம்பு. கேதுவால் கொஞ்சம் வம்பு கொடுப்பார், ஆனால் வழக்கு கொடுப்பார். ஆனால் வழக்கை வெற்றி பெற வைப்பார். கேது கடனை அடைப்பார். ஜென்ம சனியில் வர கடன், ராகுவால் ஏற்படக்கூடிய வரவு, கடனை அடைக்கக்கூடிய நிலை, இது கேதுவால் ஏற்படும். ஆக 6ல் இருக்கிற கேது நோய்களை அகற்றுவார். ஜென்ம சனியால் இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை கேது தீர்ப்பார். ஆனால் இறை வழிபாடு அவசியம். காரணம், கேது இறை வழிபாடு, பேரின்பத்தை விரும்பக்கூடியவர், சிற்றின்பத்தை விரும்பாத வகையில் நீங்கள் கடவுளுக்குரிய இறைப்பணியை நீங்கள் செய்ய வேண்டும். இறைப்பணி, நீங்கள் கோவிலுக்கு போகணும், கோயிலில் கொஞ்சம் சுத்தப்படுத்துறது, இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வாலண்டியர் மாதிரி நீங்கள் அதை செய்வது நல்லது. பிரதோஷ வழிபாடு செய்வது, பிரதோஷத்தன்று நீங்கள் கோயிலுக்கு செய்து அங்கே இருக்கிற ஒரு கொஞ்சம் சுத்தம் பண்ணி எவ்வளோ பேர் செய்கிறாங்க இல்லைங்களா. கோயிலில் தன்னார்வ தொண்டர்களாக, தன்னார்வ பக்தர்களாக, தனக்குள்ளே இருக்கிற ஆர்வ பக்தர்களாக இருக்காங்க. இல்லை அப்படின்னா முடிந்தவரை நீங்கள் அந்த இறைப்பணி செய்வது கேதுக்கு இன்னும் பிடிக்கும். கடனை நிச்சயம் தீர்ப்பார். ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அகற்றுவார். ஆக 6ல் இருக்கின்ற கேது வழக்குகளிலே வெற்றிகளை கொடுப்பார், சத்துருக்களை அழிப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் முயற்சிகளை கொடுப்பார். அடிமை அதை ஒருத்தங்கிட்ட வேலை செய்கிறது. 6ஆம் இடம் 10ஆம் இடம் சொந்த தொழில், வியாபாரம், உத்தியோகம். அதே சமயத்தில் 6ஆம் இடம் அடிமை தொழில். அடிமை தொழில்னா ஒரு ஆஃபீஸர் தான், ஆனால் அவர் அடிமை தொழில். ஒரு போலீஸ்காரர் தான், ஆனால் ஒரு மேலே இருக்கிற டிஜிபி வரைக்கும் அவர் பதில் சொல்லி ஆகணும். அல்ல அமைச்சருக்கு பதில் சொல்லி ஆகணும். அது ஒரு அடிமை தொழில். ஒரு பேங்கர் தான். இதெல்லாம் ஒரு வகையில் அடிமை தொழில். ஒருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தொழில். அதுவும் தான் தொழில் தான், அதுவும் தான் உத்தியோகம் தான். அதுவும் வியாபாரம்னு சொல்ல மாட்டேன். வியாபாரம் சொந்தம், தொழில் கூட சொந்தம். அந்த தொழிலில் ஒருத்தர் வேலை செய்வார் இல்லையா. தொழிலதிபர் வேறு, தொழிலில் வேலை செய்கிறவர் இருக்கார் இல்லையா. ஆகையில் அந்த இடத்தில் 6ஆம் இடத்தில் அதில் நன்மையான வெற்றிகளை கொடுப்பார். ஆனாலும் இவற்றில் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை வணங்க வேண்டும். இப்போ கேதுவோடைய நட்சத்திரங்கள் எப்படி என்றால், கேது முதல்ல சிம்மத்தில் உத்திரம், பூரம், அப்புறம் மகம், பின்னோக்கி தான் போகிறாங்க இல்லையா. முதல்ல உத்திரத்துக்கு போவார். கேது உத்திரத்தில் எவ்வளோ நாட்கள் இருக்கார் பார்த்தீங்கன்னா, மே 19 முதல் ஜூலை மாதம் 21, 2025. மே 19, 2025 முதல் ஜூலை 21, 2025 வரை உத்திரம் நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். சூரியன் குருவுக்கு நண்பர். எதிரிகளை அடக்கி விடுவார்.
உங்களுடைய இப்போ விரயத்தில் நீங்கள் எவ்வளோ விட்டு அந்த எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்போ வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், கடன்காரன் காணாமல் போயிருப்பாங்க, இல்லை கடன்காரனுக்கு எதனா நோய் வந்திருக்கும். ஸோ உங்கள் கடன் பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனை அவங்கள வந்து மிரட்டுற அளவுக்கு இல்லாமல் அவரே பலவீனமாயிடுவார். உங்கள் கடன்காரன் கடன் கொடுத்தவன், நீங்கள் கடன் வாங்கினவர். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பிரச்சனையை சூரியன் தீர்த்து வைப்பார், கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரத்துக்கு போவார். எப்போ ஜூலை 21 அன்று 2025 பூரத்துக்கு போவார். பூரத்தில் எவ்வளோ நாட்கள் இருக்கா, எவ்வளோ மாதங்கள் இருக்குன்னா ஜூலை 21 2025 முதல் மார்ச் 31 2026 சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம். இந்த காலம் உங்களுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் வெற்றியும் கொடுப்பார். காரணம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் ரிஷபம், 8ஆம் இடம் துலாம், அது வந்து சுக்கிரனுடைய வீடு. இவர் கேது அமர்ந்திருக்கிறது 6, 3, 6, 8, 12 இதுதான் அசுபஸ்தானங்கள். அந்த அசுபஸ்தானங்களுக்கு அதிபதி அதுக்குள்ளே மாறி இருக்கும் பொழுது யோகத்தை தருவார். கேது ராவுக்கு சொந்த வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதியை போல் செயல்படுவாங்க. எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி போல் செயல்படுவாங்க. இது 2 முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யாரோட சேர்க்கை, யாருடைய பார்வை. இப்போது 3, 8 கூறியவனுடைய நட்சத்திரமான சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 6ல் இருக்கிற கேது பூரத்தில் இருப்பதனால் திடீர் வெற்றிகளையும் கொடுப்பார். 6ஆம் இடம் சத்ரு வெற்றி ஸ்தானம், சத்ரு ஜெயம். எதிரிகளை எல்லாம் அடித்து தோசி பண்ணுறவர்கள். ஜென்ம சனி இருக்கிற கோபம் மற்றவங்க மேலே காட்டுவீங்க. அந்த காலத்தில் சனி வேறு வக்ரமாக வந்தார்னா இன்னும் வக்ரம் வருவார் இல்லையா, சனி வக்ரமாக வரும்போது ஒரு வெறியாக இருப்பீங்க நீங்கள். ஏனென்றால் மீன ராசி என்பது அரசியலுக்கு தொடர்பு. மிகப்பெரிய முதல்வர்கள், தமிழக முன்னாள் முதல்வர்கள்லாம் மீனத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள், போட்டிட்டு கொண்டு இருக்கிறார்கள், பிரச்சனைகளை சந்தித்து கொண்டால் வெற்றியை பெற்றுவார்கள். 6ல் வருகிற கேது அந்த நேரத்தில் பூரத்தில் வருகின்ற பொழுது மிக வெளிச்சியை பெறுவீர்கள், மிக பெரிய யோகத்தை பெறுவீர்கள். ஆண்ட பரம்பரை ஆண்டு கொண்டவர்கள் மீண்டும் எழுச்சியை பெறக்கூடிய காலம் இந்த காலம். எப்போ? ஜூலை 21 2025 முதல் மார்ச் 31 2026 வரை. அந்த காலம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கேது பகவானுடைய வெற்றி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 31 2026 முதல் டிசம்பர் 6 2026 வரை மகம் என்கின்ற கேதுவோடி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் மகம், அதோடைய அதிதேவதா பித்ருக்கள். அப்போ குலதெய்வ வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ராகு 12 6ல் கேதுலும் இருக்கின்ற மகனராசி சகோதர சகோதரிகளே, பித்ருக்கள் வழிபாடு செய்ய வேண்டும், குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். இப்போது அது மாதிரி செஞ்சு வேணால் ஜென்மசனியான பாதிப்பு இருக்காது. அதே சமயம் ராகு கேதுவால் யோகங்கள் கிடைக்கும். ராகு என்பது பிதா மகா, தந்தை வழி தாத்தா பாட்டி. கேது என்பது மாதா மகா, தாய் வழி தாத்தா பாட்டி. அவர்களை நினையுங்கள். தினந்தோறும் பித்ரு முகூர்த்தம் வரும். அந்த பித்ரு முகூர்த்தம் சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் கழித்து வருவதே பித்ரு முகூர்த்தம். சன்ரைஸ்லேருந்து 2 hours 24 minutesக்கு அப்புறம் வரதே பித்ரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் என்பது 48 minutes. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரம்ம முகூர்த்தம். ஆனால் இந்த பித்ரு முகூர்த்தமும் ஒரு நாள். 30 முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தமே பித்ரு முகூர்த்தம். சூரிய உதயத்திலிருந்து வருகின்ற முதல் 48 நிமிடங்கள் ருத்ர முகூர்த்தம், சிவனுடைய முகூர்த்தம். அது மாதிரி 30 முகூர்த்தமும் ஒவ்வொரு முகூர்த்தம் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். முகூர்த்தாஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஒன்று வரும். முகூர்த்தாண்டு 30 முகூர்த்தமும் டேபிளாக வரும். 6 மணிலேருந்து மறுநாள் 5:59 வரைக்கும். அந்த 30 முகூர்த்தத்தில் வருதா பித்ரு முகூர்த்தம். அது எப்படின்னா சன்ரைஸ்லேருந்து 2 hours 24 minutes. உதாரணமாக சூரிய உதயம் 6 மணி என்றால் அதுலேருந்து 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் 2 hours 24 minutes கழிச்சு வர 8:24லேருந்து 9:12, 8:24 AM 9:12 AM அந்த 48 minutes பித்ரு முகூர்த்தம். இந்த நேரங்களில் சனிக்கிழமையில் ராகு சனியோட வீட்டில் இருப்போனா சனிக்கிழமையில் உங்களுடைய தந்தை வழி தாத்தா பாட்டி அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்கள்ட்ட ஒரு சேட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் பேசுங்க, இல்லை கால் பண்ணுங்கள். அவங்க எல்லாம் முடிஞ்சால் பாருங்கள். மாதத்தில் ஒரு அட்டனாச்சும் அவங்கள போய் பாருங்கள், சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க, இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இதை செய்யுங்க. கேது இருக்கிற வீடு சூரியனுடைய வீடு. ஞாயிற்றுக்கிழமை அதே பித்ரு முகூர்த்தத்தில் அவங்கள பேசுங்க, ஃபோன் பண்ணுங்கள், இல்லை பாருங்கள். அவங்க தெய்வமாயிட்டாங்கன்னா அவங்கள நினையுங்கள். காக்காவுக்கு சாதம் வையுங்க பித்ரு முகூர்த்தத்தில். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க மீன ராசி சகோதர சகோதரிகள். நிச்சயம் ஜென்மசனியாலும் பாதிப்பு இல்லை, ராகு கேதுவான நன்மைகள் தான். எல்லா நன்மையிலும் நீங்கள் பெறுவீர்கள். இது பித்ருக்கள் ஆசியை பெறுவீர்கள். குலதெய்வத்தையும் வணங்குங்கள். வருடத்துக்கு ஒரு முறை 6 வாரத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தையும் வணங்கி வாருங்கள். சனி ஜென்மசனியே இருக்கிறதுனால 6 மாதம் ஒரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க மீன சகோதர சகோதரிகள். நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள். ஏமாற்றம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் சகல விதத்திலும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள்.
இதுவரை நாம் பார்த்தது ராகு கேது இருக்கிற நட்சத்திரங்கள், அவற்றை ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். கேது 6ல் இருக்கிறது யோகம். அதன் இல்லாமல் உங்களுடைய நன்மைகளை பெறுவீர்கள். இருப்பினும் உங்களுடைய ஜாதகம் என்பதே முதன்மையானது. உங்களுக்கு சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் மிக மிக நன்மைகள் அதிகமாக இருக்கும். கேது தசை நிச்சயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் கேது தசை கட்டாயமாக வரும். அப்போ 6ல் இருக்கிற கேது இன்னும் யோகத்தை செய்வார். அந்த கேது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அதையும் பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகம் தான் தெரிவிக்க. ராசி என்பது கோச்சாரம் என்பது 30-40% தான். உங்கள் ஜாதகமே முதன்மையானது. 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. விரய சனி முடிந்து இப்போ ஜென்ம சனி நடக்கிறது. திருகணித தனிப்படி வந்து விட்டது சனி பெயர்ச்சி. ஜென்ம சனி ஆரம்பித்து விட்டது மார்ச் 29 முதல். அதில் ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். பூரட்டாதி, உத்திரட்டாதி, அப்புறம் ரேவதின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு மத்தியம வயசில் ஏன்னா உங்கள் நட்சத்திரங்கள் ரொம்ப அற்புதமான நட்சத்திரங்கள். உத்திரட்டாதியுடைய அதிதேவதா காமதேவி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதியோட அதிதேவதா குபேரன். ரேவதி சனியோடைய நட்சத்திரம். சனி பிறந்ததே ரேவதி நட்சத்திரம் தான். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயங்கள். இவற்றை நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரிய வரும். விருப்பப்பட்டால் கீழே கண்ட அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான மீனராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சியிலே சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.